Chemistry revision test 31 hydrocarbon kana answer to discussion. Question number 1. In the given information, C2 is rotated about C2 and C3 bond anti-clockwise by an angle of 120 degree. அதாவது கடிகாரத்தின் எதிர் திசையில 120 டிகிரிக்கு நம்ம ரொட்டேட் பண்றோம். எந்த கார்பனை பொறுத்து அப்படின்னா C2 கார்பன் அண்ட் தென் C3 கார்பனை பொறுத்து. இந்த பாண்ட் ஆங்கிள் வச்சுட்டு நம்ம சொல்லிடலாம் 120 டிகிரி. இப்போ 120 டிகிரி அப்படின்னா காட்ச் கன்ஃபர்மேஷன் தான் கிடைக்கும். இன்கேஸ் ஆஃப் ஸ்டர்கடா இருந்தா 180 60 இருந்தது அப்படின்னா பார்ஷியலி எக்லிப்ஸ்டு கன்ஃபர்மேஷன். அவங்க கொடுத்துருக்கிறது பாண்ட் ஆங்கிள் 120. ஸோ காட்ச் கன்ஃபர்மேஷன். Question number 2. இது டைரக்ட் கொஸ்டின் தான். கோல் எலக்ட்ரோலைசஸ் ஆஃப் அது என்னென்ன ரியாக்டன்ட் எடுக்க போறோம், என்ன ரிமூவ் ஆக போகுது அப்படின்ட்டு. சோடியம் பியூட்டனேட் அண்ட் தென் கேத்தோட என்னவா ஆக்ட் ஆகும் அப்படின்னா ஹைட்ரஜன். ஆப்ஷன் பி. கோல் எலக்ட்ரோலைசஸ் ப்ராசஸ்ன்னு இருக்கும். இது டி பிளாக் மெட்டல்லே பார்த்துருப்போம். அல்கீன் கேன் பி கன்வெர்டட் டு ஆல்டிஹைடு. அதாவது அல்கீன் எத்திலீன் வந்துட்டு ஆல்டிஹைடா மாத்திரம் இந்த பிரசன்ஸ் ஆஃப் அவங்களே கேட்டலிஸ்ட் கொடுத்துருக்காங்க. பல்லடியம் குளோரைட் அண்ட் H2O. இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்னன்னு கேட்டிருக்கோம். வேக்கட் ப்ராசஸ். ஆப்ஷன் பி. Question number 4. For selective hydrogenation of alkyne into alkene, the catalyst is. அல்கைனை தேர்ந்தெடுக்கும் முறையில் ஹைட்ரஜனேற்றம் செய்து ஆல்கைனை பெற உபயோகப்படும் வினையூக்கி அப்படின்னு சொல்றாங்க. என்னது? அல்கைனை செலக்டிவா அல்கீனா. இப்ப சிஸ் எடுத்தோம்னா அந்த பக்கமும் சிஸ் ப்ராடக்ட் கிடைக்கும், அல்லது டிரான்ஸ் எடுத்தோம்னா டிரான்ஸ். இப்படி செலக்டிவா ரிடக்ஷன் நடக்கணும் அப்படின்னா என்ன டைப் ஆஃப் ரேஜென்ட் எடுப்போம்னு கேட்டிருக்காங்க. நிக்கல் அட் 250 டிகிரி செல்சியஸ். கேஸ் ஆஃப் மற்றதெல்லாம் எடுத்தோம்னா ஸ்டீரியோ ஸ்பெசிஃபிக்கா மாறும். சிஸ் ஐசோமர் கொஞ்சம் பாதி % கிடைக்கும், டிரான்ஸ் ஐசோமர் பாதி. இந்த செலக்டிவா என்ன எடுக்கிறோமோ அதுவே ரியாக்டன்ல என்ன கான்பிகரேஷனோ ப்ராடக்ட் இட் ஹாஸ் த சேம் கான்பிகரேஷன். ஸோ இது நிக்கல் இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். என்னது கொடுத்துருக்காங்க? அசிட்டின் கொடுத்துருக்காங்க. CH ட்ரிபிள் பாண்ட் CH. மெர்குரி சல்ஃபேட் அல்லது சல்ஃபூரிக் ஆசிட் போடுறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ்ல என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா CH3CH3 அசிட்டாலிகேட் ஃபார்ம் ஆகலாம். CH2O. ஏன்னா 2 கார்பன் இருக்கு. ஓகேவா? தென் அந்த அசிட்டாலிகைட ஆல்டிகைட ஆக்சிடேஷன் பண்றோம். ஆல்டிகைட ஆக்சிடேஷன் பண்ணும் பொழுது ஆசிட் ஃபார்ம் ஆகும். ஆப்ஷன் ஏ. Hydrocarbon A react with bromine by substitution to form an alkyl bromide, which by Wood's reaction is converted to gaseous hydrocarbon containing less than 4 carbon atom. கார்பனோட கவுண்டிங் வந்து 4 விட கம்மியா இருக்கணும். அதாவது ஹைட்ரோகார்பன் ஏங்கிற ஹைட்ரோகார்பன் எது கூட? புரோமின் கூட பதிலீட்டு எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷனுக்கு ஆர் ஃப்ரீ ரேடிக்கல் சப்ஸ்டியூஷனுக்கு இன்வால்வ் ஆயிட்டு அல்கைல் புரோமைடா ஃபார்ம் பண்ணுதான். இந்த அல்கைல் புரோமைடு உட்ஸ் வினையின் மூலம் 4க்கும் குறைவான கார்பன்களை கொடுக்குதாம். அப்படின்னா அந்த ஹைட்ரோகார்பன் என்ன அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க. ஆப்ஷன் டி. இப்போ CH4 பிளஸ் புரோமின் ஹோமோலைசிஸ் பண்ணோம் அப்படின்னா ரேடிக்கல் ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி ஹைட்ரஜன் எடுத்தோம்னா CH3 டாட் H டாட் ஹியர் ஆல்சோ Br டாட் Br டாட். இப்போ என்னவாகும்? HBr ரிமூவ் ஆயிடும். இது அல்கைல் புரோமைட் ஃபார்ம் ஆகும். இந்த அல்கைல் புரோமைடை அகைன் என்ன சொல்லியிருக்கான்? உட்ஸ் ரியாக்ஷனுக்கு இன்வால்வ் பண்ணும்போது லெஸ் தென் கார்பனோட கவுண்டிங் ஆட் நம்பர்ல தான் வரணும். ஓகேங்களா? அப்ப ஆட் நம்பர்ல வர கார்பன் இதுங்கெல்லாம் பாருங்க, இங்கெல்லாம் 2 கார்பன்ஸ் இருக்கு ஈவன் நம்பர்ல. இங்க மட்டும் 1 கார்பன் லெஸ் தென் 4. தட் மீன்ஸ் மீத்தேன் தான் கரெக்ட் ஆன்சர். இது என்னது? ஃப்ரீடர் கிராஃப்ட் அல்கைலேஷன் டைப் கொஷின்ஸ் தான். இங்க AlCl3. இந்த Cl என்னவாகும்? லூயிஸ் ஆசிட் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிட்டு AlCl4 மைனஸ் ஆகும். மீதி இருக்கிற குரூப் போயிட்டு அப்படியே ஆட் ஆயிட்டு எக்ஸ்ங்கிற காம்பவுண்டை கொடுக்கும். இப்போ எக்ஸ் இங்க பாருங்க, பென்சின் ரிங் கொடுத்துருக்காங்க. அந்த அல்கைல் காம்பவுண்ட் ஃபுல்லாவே இந்த AlCl4 மைனஸ் போயிடும். அப்போ டேப் பியூட்டைல் திஸ் லைக் காம்பவுண்ட் கிடைக்குது. ஓகேவா? ஏன்னா
இந்த கார்பனை சுத்திட்டு 4 கார்பன் இருக்கு. இப்போ பியூட்டைல், தேர்ட் பியூட்டைல் காம்பவுண்ட். இந்த தேர்ட் பியூட்டைல் காம்பவுண்ட் என்ன பண்றோம், இட் இஸ் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்ஸ், அல்கைல் குரூப்ஸ்ங்கிறது. வேற 3 CH3 இருக்கு. இது எல்லாமே அப்ப எலக்ட்ரான் டொனேட்டிங்கா இருந்தா ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப். ஆர்த்தோ ப்ராடக்ட் வந்துட்டு ஈஸிலி வாலடைல் மைனர் ப்ராடக்ட், பட் பேரா ப்ராடக்ட் வந்துட்டு மேஜர் ப்ராடக்ட். இங்க என்ன ரேஜன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா HNO3 H2SO4. என்ன ப்ராசஸ் அக்கர் ஆகும்னா நைட்ரேஷன், எலக்ட்ரோஃபில். அப்ப இங்க எலக்ட்ரோஃபைல் இந்த இடத்துல என்னன்னா NO2 பிளஸ். அது என்ன பொசிஷன்ல மேஜர் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும்னா பேரா இஸ் எ மேஜர் ப்ராடக்ட். ஆப்ஷன் ஏ. Which of the following is not aromatic? ஒரு 4 காம்பவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல அரோமேட்டிக் சேர்மம் இல்லாதது எது அப்படின்ட்டு சைக்ளோ ஆக்டா டெட்ராயினியல் டை ஆனையான். டெட்ராயினியல் அப்படின்னா ஆல்ரெடி ரிங்குள்ள 4 எலக்ட்ரான் பேர் இருந்திருக்கும். டை ஆனையான் அப்ப 1 more electron 2 more electron எக்ஸ்ட்ரா. இப்போ 4 + 2 10 எலக்ட்ரான். ஆக்டல் ரூல்ல ஒபே பண்ணும். ஏன்னா நமக்கு தெரியும் 4n + 2 ஆஃப் 5 எலக்ட்ரான். 0 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 2 வரும். 1 சப்ஸ்டியூட் பண்ணா 6, 2 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 10. ஓகே, 10 எலக்ட்ரான் மேஜிக் நம்பர்ல வருது. அப்ப இது அரோமேட்டிக் தான். அடுத்து பென்சீன்ல ஆட் நம்பர் ஆஃப் பேர் இருக்கும், அல்லது 6 பை எலக்ட்ரான் இருக்கும். இப்ப இதுவும் அரோமேட்டிக் தான். இதுல 6 பை எலக்ட்ரான். நெக்ஸ்ட் ட்ரோபோலியம் கேட்டையான் தான் மோர் அரோமேட்டிக். அதுலயும் 6 பை எலக்ட்ரான் இருக்கும். மோர் அரோமேட்டிக் எதனால் அப்படின்னா இது டீலோக்கலைசேஷன் அப்படிங்கிறது, அந்த கான்ஜுகேஷன் இருக்குல்ல, அது இன்வால்வ் ஆகுறதுனால இது மோர் அரோமேட்டிக். பட் சைக்ளோபென்டாடைனியல் கேட்டையான் இங்க எத்தனை எலக்ட்ரான் இருக்கு, 4 எலக்ட்ரான் தான் இருக்கு. இது ஆன்டி அரோமேட்டிக். ஓகேங்களா, ஆப்ஷன் டி தான் கரெக்ட். விச் இஸ் நாட் அரோமேட்டிக் தான் கேட்டிருக்காங்க. Question number 9. Homolytic fission of hydrocarbon will liberate ஏதாவது ஒரு ஹைட்ரோ, ஃபார் எக்ஸாம்பிளா CH4. The homolytic fishes, homolysis heterolysis சொல்லுவோம். ஹோமோலைசஸ்னாவே எப்பயுமே ப்ராடக்ட் என்ன ஃபார்ம் ஆகும்னா ஃப்ரீ ரேடிக்கல் தான் ஃபார்ம் ஆகும். இதெல்லாம் என்னதுன்னா கார்போனிமியான்ஸ் அண்ட் கார்பானியான்ஸ், இதெல்லாம் ஹெட்ரோலைட்டிக். ஹோமோலைட்டிக்னாவே ஃப்ரீ ரேடிக்கல் ஆர் ஹோமோலைசஸ். அல்கேன் ஆர் ரீடிலி அட்டாக்டு பை. அல்கேன் வந்துட்டு அல்கேன் கார்பன் டு கார்பன் சிங்கிள் பாண்ட் இருக்கும். அது எதனால ஈஸியா அட்டாக் ஆகும்? இன் கேஸ் ஆஃப் எலக்ட்ரோஃபைல்னா இதெல்லாம் மல்டிபிள் பாண்ட் இருக்கணும் இந்த சேம் டைம். எலக்ட்ரோஃபைல், நியூக்ளியோஃபைல், எலக்ட்ரோஃபிலிக் அடிஷனோ அல்லது நியூக்ளியோஃபிலிக் அடிஷனோ அது நடக்கக்கூடியது. இதெல்லாம் டபுள் பாண்ட்ல தான் நடக்கும். இங்க அவங்க கொடுத்துருக்கிற காம்பவுண்ட் என்னன்னா அல்கேன், கார்பன் டு கார்பன் சிங்கிள் பாண்ட்ல என்ன டைப் ஆஃப் ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகலாம் அப்படின்னா ஈஸிலி ஃப்ரீ ரேடிக்கல் போய் அட்டாக் பண்ணும். ஓகேவா, 9th கொஸ்டின் பார்த்தோம்ல அதே சேம் மாடல் தான். அடுத்த ரிவிஷன் டெஸ்ட்டுக்கான ஆன்சர் டிஸ்கஷன் நெக்ஸ்ட் செஷன்ல பார்க்கலாம்.